வணக்கம் பேவே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசியில் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புத்தி பலங்கள். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இருக்கிறது 5ல் இருக்கார். ஸோ 5லேருந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அவமானங்கள் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அதீதமான அகலக்கால் வச்சு ஏதாச்சும் வந்து அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சீன் போட்டாங்கன்னா அதில் போய் ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் டிலே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பட் இருந்தாலும் தாமதமானாலும் காரியம் நடந்துடும். ஸோ அதனால் வந்து முயற்சியை கைவிட்டுறாதீங்க. எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது அது வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வக்கரமாக இருந்தால் ரொம்ப பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் கவனமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து உங்களுக்கு ராகு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. அதே மாதிரி வந்து வேலை விஷயங்களில் பக்கத்தில் வேலை பார்க்குறவர்கிட்ட வந்து கண்ணாமண்ணான்னு ஏதோ பேசி உளறி மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது மாமியாரால் அவமானங்கள், தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 8ஆம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாக ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வந்து அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் தெரியாத விட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறதோ தெரியாத விட்ட ஒரு பணம் கொடுக்கறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும். புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாள். பட் இருந்தால் 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ மேலதிகாரியாலோ ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலங்கள். ஸோ இப்போ பார்க்க வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கணும். தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி அதனால் உங்களுக்கு வந்து 3-11 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். காதல் சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல அற்புதமாக இருந்தாலும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகள் அந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம காலங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசா செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு மன சலனங்கள் ஏற்படும். அதெல்லாம் வந்து சரியாகி கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அது வரை கொஞ்சம் முயற்சியை வந்து கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து ராகு தசா ராகு வந்து 6ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக வந்து குரு தசா குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து பக்கத்து ஆள் ஏதாச்சும் பேசி அதனால் ஒரு மன சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 4, 5 மற்றும் 8ல் போகும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா அந்த 8ங்கும் போதே வந்து அது வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. சில நேரங்களில் பிடிவாதம், குழந்தைகளோட பிடிவாதமே வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3ல் வந்து கேதுவில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய எமோஷன்ஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் இருக்கணும். தந்தையை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வைத்தியம், அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் வந்து இல்லை ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் வந்து கேது தசாவை கேது 12ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அலைச்சல்களுக்கும் அது வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறும். ஏன்னா இதெல்லாம் வேகமாக போகிற கிரகம் சூரியன் போது எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் நிறைய கேள்விகள் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னம் வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் போகும்போது கொஞ்சம் ஏன்னா 8ஆம் அதிபதி நாள் வந்து நிலபுலங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். தாயாரோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுக்திகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஏன்னா மனசார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வந்து, பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட, ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள், கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும்? ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். அந்த சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா இந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன், சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பார், சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது
கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஓகேங்களா. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஓகேங்களா. ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பேச்சே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.